கிளாஸ் 11 மேக்ஸ் சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 3.10 அதில் கொஸ்டின் நம்பர் 16ஓட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற கொஸ்டின், ஆனால் இதோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஸோ இதோட ஆன்சர் பார்க்கலாம். இதோட கொஸ்டினில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டை மட்டும் சொல்லிடுறேன். சேட்டிலைட் இன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு வந்து எர்த் ஸ்டேஷன். ஸோ எர்த்னு வச்சுக்கிடுவோம். சென்டர் ஆஃப் தி எர்த், ரேடியஸ் ஆஃப் தி எர்த், then r denote distance from the center of the earth to the satellite. அப்புறம் டிங்கிறதும் ஒரு டிஸ்டன்ஸ் தான், கேபிட்டல் ஆரும் டிஸ்டன்ஸ் தான். டி அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் ஸ்டேஷன் டு த சேட்டலைட். 30 டிகிரி. ஸோ இங்கே ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த எர்த் ஸ்டேஷன் டு த சேட்டலைட். ஸோ இந்த டீட்டெயிலை வந்து நம்ம வச்சு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். அந்த டயக்ராம் தான் இந்த இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவெல்லாம் பார்த்துக்கிடுவோம். சேட்டலைட்டுங்கிறத எஸ்ன்னு சொல்கிறேன். எர்த் அப்படின்னா ஈன்னு வச்சுக்கிறேன். சென்டர் ஆஃப் த எர்த்தை சின்னு வைக்கிறேன். டிஸ்டன்ஸ்னால் டி. இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எர்த் ஸ்டேஷனுக்கும் சேட்டலைட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்து ரேடியஸ் ஆர், ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் தான். இது என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த எர்த் டு சேட்டலைட். ஸோ இது எர்த் டு சேட்டலைட்டு, இது சென்டர் ஆஃப் த எர்த் டு சேட்டலைட். அப்போ இதை வச்சு ஒரு சின்ன ரஃப்பான டயக்ராம் போடுவோம். ஸோ நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இது சேட்டலைட் எஸ், இது எர்த்து, இது சென்டர் ஆஃப் த எர்த்து. ஸோ சென்டரில் இருந்து எர்த்தோட சென்டர் தான். இது ஃபுல்லாமே எர்த்து மாதிரி வச்சுக்கோங்க. இது சென்டர் ஆஃப் த எர்த். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேடியஸ் ஆர். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் த எர்த்துக்கும் சேட்டலைட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர். எர்த்துக்கும் சேட்டலைட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸு ஸ்மால் டி. அப்போ நமக்கு 3 கேபிட்டல் லெட்டர் வந்துருச்சு, 3 ஸ்மால் லெட்டர் வந்துருச்சு. ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 16th ப்ராப்ளமில் ஆங்கிள் 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த எர்த் ஸ்டேஷன் டு த சேட்டலைட். சென்டர் சொல்லலை, எர்த் ஸ்டேஷன் டு த சேட்டலைட் வந்து இந்த ஆங்கிள் 30 டிகிரி. இது ஈயில் ஆங்கிள் கொடுத்ததுனால நம்ம ஈயை வச்சு தான் இப்போ ஃபார்முலா எழுதணும். அப்போ இந்த சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் லைனில் இஃப் த லைன் செக்மெண்ட் கனெக்டிங் த எர்த் ஸ்டேஷன் அண்டு சேட்டலைட் சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா அட் த சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ சென்டர் ஆஃப் த எர்த்துக்கும் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இந்த ஆங்கிள் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஆங்கிளை வச்சு முடிச்சிக்கலாம், ஃபார்முலா எழுதிடலாம். இப்போ 2 ஆங்கிள் வந்துருக்கு. ஸோ இதில் எந்த ஆங்கிள் நமக்கு டிபெண்ட் பண்ணி ஆன்சர் இருக்குதுன்னு பார்க்கணும். டி ஈக்குவல் டு ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே. டி ஈக்குவல் டு இதில் கடைசியாக நமக்கு க்ளூ இருக்குது, காஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காஸ் ஆல்ஃபான்னு முடியணும். அது எந்த லெட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா சி. ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். சியோட ஆப்போசிட் சைடு ஸ்மால் டி. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எழுதியாச்சு. அப்போ மிச்சம் இருக்க லெட்டர் ஆர் அண்டு கேபிட்டல் ஆர். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் காஸ் இந்த டிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ காஸ் ஆல்ஃபா. ஸோ இதில் எனக்கு என்ன வெளியில் வேணும் அப்படின்னா ப்ரூஃபை பாருங்கள், ஆர் வெளியில் இருக்கும். இப்போ நான் ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறேன். இப்போ ரிமைனிங் இதில் ஆர் ஸ்கொயர் இல்லை, அப்போ ஆர் ஸ்கொயரை டிவைட் பண்ணணும். இதில் இருக்க வெளியில் எடுத்தாச்சு, ரிமைனிங் 1. இதுலேயும் ஆர் ஸ்கொயர் இல்லை, ஆர் ஸ்கொயரை டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். இந்த ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதணும்னா ஆர் ஸ்கொயர். நான் ஆன்சர் வர்ற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 போட்டிருக்காங்க. அப்போ 1 ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை ஆர், இதை ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கோங்க, மைனஸ் 2 இன்ட்டு ஆர் பை ஆர். லாஸ்ட்டு ஒரு காஸ் ஆல்ஃபா. இது வந்து டி ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ டியோட வேல்யூ பார்த்தா இந்த ஆர் ஸ்கொயர் வந்து ஆராக மாறிடும். இது எல்லாமே ரூட்குள்ளே வந்துடும். ஸோ 1 ப்ளஸ் ஆர் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆர் பை ஆர். லாஸ்ட்டில் ஒரு காஸ் ஆல்ஃபா. ஸோ இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூஃப் தான். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும்.